ஹலோ, ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க ரீசெண்டா கூர்க் அண்ட் மைசூர் ட்ரிப் போயிருந்தோம். அந்த vlog தான் பார்க்க போறோம். நாங்க பெருசா டிராவல் பர்சன் கிடையாது. அதனால ப்ரீவியஸா போன க்ரூஸ் ஷிப் அப்புறம் மணாலி vlogs எல்லாம் நாங்க வந்து கவர் பண்ணல. ஏன்னா எங்களுக்கே தெரியாது எந்த அளவுக்கு யாரை கேட்டு எப்படி போகணும் அப்படின்றது. நாங்க இப்பதான் ஒரு 2-3 ட்ரிப் போனதுனால ஓகே இத வந்து vlog-ஆ கொடுத்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்க போய் யாரை ரீச் பண்ணணும்னு தெரியாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும்னு நினைப்பாங்க. டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்களும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம். அதை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி முடிக்கிறது அந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் பண்ணிட்டு இருப்போம். நாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றோம். இது வந்து மைசூர் அண்ட் கூர்க்ன்றது நாங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். ஒரு 3 days ஐட்னரி அது பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே ஃபைனலா சொல்றோம். என்ன ஐட்னரி கவர் பண்ணோன்றத வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மைசூர் கூர்க்குன்னு சொல்லி பிளான் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நாங்க பண்ண வேலை வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணது தான். ஸோ 2 months முன்னாடியே நாங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ 2 months பிஃபோராகவே நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். காவேரி எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே சென்னையிலேருந்து 9 o'clock கிளம்புது. மார்னிங் வந்து 7 o'clock மைசூர் ரீச் ஆகிடும். ஆஸ் வெல் அஸ் ரிட்டர்னுக்கும் அதே மாதிரி தான் காவேரி எக்ஸ்பிரஸ்லேயே 9 o'clock நைட் வந்து மைசூர்லேருந்து கிளம்புது. அஸ் வெல் அஸ் மார்னிங் வந்து 7 o'clock வந்து ரீச் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெயின் தான் வந்து 3rd AC புக் பண்ணியிருந்தோம். இப்போ ரெட் வந்து 800 அரௌண்ட் வந்துருந்துச்சு. அப் அண்ட் டவுன் வந்து 1600 அரௌண்ட் வந்துருந்துச்சு. மைசூர் வந்து நாங்க 7:15க்குலாம் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன உடனே பேக்கேஜ்ல இருந்து கார் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பிக்கப்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எங்களோட ஐட்னரி என்னவா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் வந்து சென்ட் ஃபினாமினல் சர்ச். அந்த சர்ச் எப்படின்னா அது ஆர்கிடெக்சரே சூப்பரா இருந்துச்சு. நம்ம இந்த மூவிஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது ஒரு சர்ச் வந்து நாங்க கவர் பண்ணிருந்தோம். அதை வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் அந்த சர்ச்சோட கிளிப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நான் வந்து வீடியோல அட்டாச் பண்றேன். மைசூர் கிளைமேட் நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா பயங்கர வெயில். அதெல்லாம் முன்னாடியே நாங்க வந்து வெதர்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க நம்ம கொடைலாம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைலாம் எடுத்துட்டு போயிருந்தோம். அதுக்கேத்த மாதிரி வெயில் பயங்கரமா இருந்துச்சு. நாங்க சர்ச் போகும்போதே கொடையோட தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ண இடம் வந்து மைசூர் ஜூ. ஸோ மைசூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா கியூ வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, க்ரௌடும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால ரொம்ப டைம் எடுத்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். மைசூர் ஜூவில் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். சின்ன பசங்கள்லாம் அந்த ஜூக்கு போனாங்கன்னா நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மைசூர் ஜூவில் வந்து நடக்கிறதுக்குமே கோகார்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ரெட் வந்து 50 ரூபி பே பண்ணால் என்டையர் ஜூவுமே வந்து ஒரு இடமும் ஸ்டாப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அது கூட சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் கவர் பண்ணது வந்து சென்ட் ஃபினாமினல் சர்ச். அதுக்கப்புறம் மைசூர் ஜூ முடிச்சுட்டு அடுத்து சாமுண்டி ஹில்ஸ் தான் பிளான் பண்ணோம். ஸோ அடுத்து சாமுண்டி ஹில்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாமுண்டி ஹில்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது அரௌண்ட் 1.5 hours 2 hours வந்து எடுத்துச்சு டிரைவு. அது நாங்க போன அன்னைக்கு பார்த்தா ஏதோ சூரிய கிரகணம் சொல்லிட்டு வந்து 6 o'clockலாம் கோயில் க்ளோஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் வந்து 1 hour வெயிட் பண்ணி ஒரு 7 o'clock அரௌண்ட் 7 o'clock தான் நாங்க சாமியே பார்த்தோம். பட் அந்த கோயிலும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மைசூர்ல, அதுவும் நல்லா இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். அங்கே இருக்க லோக்கல் ஷாப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு ஈவினிங் போல் லேட் நைட் ஆயிடுச்சு ஒரு 10 o'clock அந்த மாதிரி. ஸோ நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு டேரெக்டாக ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஐட்னரியில வந்து நாங்கள் வந்து பேலஸ் வந்து கவர் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நாங்கள் சர்ச் அப்புறம் ஜூல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம கூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மைசூர் பேலஸ் கவர் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டே எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பேக்கேஜ்ல இன்க்ளூடட் தான். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் டேரெக்டாக கூர்க்குக்கு வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூர்க்குக்கு வந்து மைசூர்லேருந்து அரௌண்ட் 4 to 5 hours ஆச்சு. ஸோ ஆன் த வேல நாங்கள் வந்து நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் வந்து டிபெட்டியன் மோனஸ்ட்ரி டெம்பிள். அதாவது கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. உள்ள போகும்போது சம் ப்ரேயர்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி யூனிக்கா இருந்துச்சு. நல்லா இருக்கும், காமா இருந்துச்சு அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கே. அங்கேயும் சும்மா அந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு சும்மா ஷாப்பிங் அப்படி அப்படின்னு கவர் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கூர்க்கு போற வழியிலே வந்து செகண்ட் டே வந்து நாங்க கவர் பண்ண பிளேஸ். அடுத்து நாங்கள் கவர் பண்ண பிளேசஸ் வந்து துபாரே எலிஃபென்ட் கேம்ப். ஸோ அங்கே வந்து ஒரு ரிவர், காவேரி ரிவரை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு எலிஃபெண்ட் இருக்க பிளேஸ்க்கு நம்ம போவோம். ஸோ எலிஃபெண்ட் இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருக்கும். அங்கே நம்ம எலிஃபெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். பர்
பர் ஃபீடிங்க்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பர்சனலா பிடிச்ச இடம் வந்து இந்த டுபாரே எலிஃபென்ட் கேம்ப். ஏன்னா வந்து இது ஒரு மாதிரி ட்ரக்கிங் மாதிரியே இருக்கும். அந்த ரிவரை கிராஸ் பண்ணி நடந்து போறது ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை நடந்து கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த எலிஃபென்ட் கேம்ப்ல வந்து ஒரு 50 எலிஃபென்ட்ஸ் இருக்குமா, 50 எலிஃபென்ட்ஸ் கிட்ட நம்ம அட் அ டைம்ல பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப க்ளோஸா பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நாங்க போன சீசன் வந்து ஏப்ரல் மே சீசன்றனால அங்க ரிவர் ராஃப்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நம்ம வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி டைமிங்ல போயிருந்தா ரிவர் ராஃப்டிங்குமே அவைலபிளா இருந்திருக்கும். இது நாங்க டுபாரே எலிஃபென்ட் கேம்ப் முடிச்சுட்டு டைரக்டா வந்து கூர்க்ல இருக்க ஹோட்டலுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ மைசூர்ல வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில தான் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் கூர்க்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 5 ஸ்டார் கேட்டகரியில புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் எல்லாமே வந்து பேக்கேஜ்லயே அவங்களே எங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த கூர்க்ல வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு சூட் ரூம் அந்த லெவலில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டுக்காக தான் ஆக்சுவலி புக் பண்ணியிருந்தோம். ஸோ சில்லுன்ற கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி புக் பண்ணியிருந்தோம். பட் கூர்க் வந்து அந்தளவுக்கு ஒரு கூலிங்கான ஒரு ஏரியா கிடையாது போல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். நாங்க போன டைம்ல வந்து கூர்க்ல வந்து பயங்கரமான வெயில். நாங்க கூர்க் வந்து ஹோட்டல் ரீச் பண்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. எல்லாம் டுபாரே கேம்ப் அப்புறம் வந்துட்டு மானஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு ரீச் ஆகிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. மெயினா போய் நாங்க வந்து பூல்ல வந்து விளையாடணும் அப்படின்றதுக்காக ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து பூல்ல வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம். அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து பூல் ஆக்சஸ் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல் செக்இன் பண்ணதுமே வந்து ஹோட்டல் ரூம்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உள்ளவே வந்து சூட் ரூம் அது. அதுலேயே வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜ் ஆக்சஸ்ல இருந்து வாஷிங் மிஷின் அப்புறம் வந்து டிவி வேர்ட்ரோப்ஸ் எல்லாமே இருந்தது. போன உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து பூலுக்கு தான் போயிட்டோம் விளையாடுறதுக்கு. நைட்டு ஒரு 10-10:30 இருக்கும். அந்த டைம்ல தான் நாங்க பூல்ல போய் ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். நைட்டு வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு 3rd டே வந்து நாங்கள் பிளான் பண்ணது வந்து மைசூர் பேலஸ் எப்படியாவது கண்டிப்பாக பார்த்துடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து தலக்காவேரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஆபே ஃபால்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆபே ஃபால்ஸ் வந்து பார்க்க போயிட்டோம். ஆபே ஃபால்ஸில் வந்துட்டு நம்மளால நனைய முடியாது. ஸோ அது ஒரு சீனிக்கான ஒரு ஃபால்ஸ் அப்படின்றதுனால பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ ஆபே ஃபால்ஸ் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஏபே ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஜிப்லைன் இருந்துச்சு. ஸோ கர்நாடகாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன் அதுதான். அது எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் நடுவுல நம்ம வந்து ஜிப்லைன்ல போற மாதிரி ஒரு இருந்துச்சு. அது வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க? பர் ஹெட் வந்து 400 சார்ஜ் பண்ணாங்க. 400 பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பரான ஜிப்லைன். அந்த கிளிப்ஸ் கூட நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். நான் அந்த கிளிப்ஸ் வேணும்னா இதுல இன்க்ளூட் பண்றேன். ஸோ அந்த ஜிப்லைன் முடிச்சுட்டு நாங்கள் ஏபே ஃபால்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எங்களோட பிளான் வந்து தலக்காவேரியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கேருந்து ஒரு 4 hours டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து தலக்காவேரி விசிட் பண்ணணும்னு நினச்சிருந்தா நம்மளால மைசூர் பேலஸ் பார்க்க முடியாது. அதனால ஸோ தலக்காவேரி வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்க கொஞ்சம் இயர்லியா பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூர்க்ல தலக்காவேரியும் கவர் பண்ணலாம். மஸ்ட் விசிட் பிளேஸா தலக்காவேரியும் நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஆபே ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஜிப்லைன் முடிச்சுட்டு டைரக்டா நாங்க வந்து கூர்க்ல இருந்து கிளம்பிட்டோம் மைசூருக்கு. கூர்ல இருந்து மைசூருக்கு வந்து டிரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது அரௌண்ட் 5 hours எடுத்துச்சு. ஆன் த வேல வந்து நிசர்கதம் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அதை விசிட் பண்ணலான்னு உள்ள போனோம். பட் டைம் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சனால சும்மா அங்க ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு அந்த சாம்பிராணி அங்க பர்ச்சேஸ் பண்ண சாம்பிராணி வீடியோ கூட நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதெல்லாம் அங்கதான் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் சொவினியர்ஸ் எல்லாமே கூர்கோட சொவினியர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான் டைரக்டா மைசூருக்கு வந்துட்டோம். எஸ், மைசூர் வந்துட்டு பேலஸ் உள்ள வந்தாச்சு. அதுவும் வந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் பேலஸ் அலௌடு. ஸோ அதனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் 5க்கு தான் நாங்கள் வந்து பேலஸ் கிட்டே வந்தோம். ஸோ 5க்கு வேகமாக ஓடி போய் பேலஸ் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயாச்சு. உள்ளே போனப்போ மைசூர் பேலஸ் எல்லாமே சுற்றி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 150 சார்ஜ் பண்ணாங்க. உள்ள போய் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த ராஜா அரண்மனை எப்படி இருக்கும், உள்ள வந்து ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும். ஆனா மைசூர்ல நிறைய பிளேசஸ் இருக்கு. லலிதா பேலஸ் அப்புறம் பிருந்தாவன் கார்டன் அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க இன்னும் ஒரு டே எக்ஸ்ட்ரா போனீங்க இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா நிறைய அந்த ஜூ அந்த மாதிரி எல்லாம் ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நிறையவே கவர் பண்ணலாம். பேலஸ்லயே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா மைசூர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தது. அது என்ன லோக்கல் ஃபெஸ்டிவல், எனக்கு கரெக்டா நேம் தெரியல. அதனால அந்த மாதிரி எல்லாம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மைசூர் பேலஸ் பார்க்கவே செம சூப்பரா இருந்துச்சு. ஸோ
மைசூர் பேலஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் வந்து டின்னர் முடிச்சுட்டு டேரெக்டாக ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ஏன்னா 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ 9 o'clock ட்ரெயின் ஏறிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock சென்னை ரீச் ஆயாச்சு. இதுதான் எங்களோட மொத்த ஐட்னரி. இது எல்லாமே ஒரு பேக்கேஜில் தான் நாங்கள் போயிருந்தோம். யார்கிட்ட புக் பண்ணியிருந்தோம்னா ஆடம் ஹாலிடேஸ் அப்படின்றவங்க கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். இப்போ ரெட் வந்து 7K சார்ஜ் பண்ணாங்க. மொத்தம் 7 பேர் போயிருந்தோம். ஸோ எங்கள் 7 பேர் 7K வந்து வர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட், நமக்கு கொடுத்த ரூம்ஸ் எல்லாமே சூப்பரான டியூலெக்ஸ் ஸ்யூட் ரூம். அதுவுமே வந்துட்டு நமக்கு மைசூர்லயும் ஸ்டே பண்ணியிருந்தோம், கூர்க்லயும் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரெண்டுத்துக்குமே வந்து ஹோட்டல் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நமக்கு வந்து வெஹிக்கிள்க்கு வந்து காரும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 7K வந்து ரீசனபிளான பிரைஸ் தான். நாங்க இதுக்கு முன்னாடியும் ஆடம் ஹாலிடேஸ்ல வந்து பேக்கேஜ் புக் பண்ணிருக்கோம் மணாலிக்காக. அந்த சர்வீஸ் கொஞ்சம் பிடிச்ச உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும்னா பிங் பண்ணுங்க, நாங்க வந்து ஷேர் பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் டிராவலிங்க ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நாங்களும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மைசூர் கூர்க்கும் உங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சின்ன சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பாய்.